ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். உண்மையிலே பாருங்க, இந்த 7வது முத்திரைக்கும் 6வது முத்திரைக்கும் இடையில இருக்கிற சம்பவம் ரொம்ப ஆச்சரியகரமானதாகவும் கேட்பதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறது. ஆமா, கடைசியில கர்த்தருடைய திட்டத்தை முழுமைப்படுத்துகிற பணியில இந்த 2 சம்பவங்களுக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அதை கேட்க கேட்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளவும், கடைசி கால சபை எதை நோக்கி நகர்த்தப்படணும், எதற்காக நம்ம தீவிரமாக கிரியை செய்யணும் என்பதையும் நமக்கு கற்பிக்கிறதாக இந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சபைன்னு சொன்னோன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் தங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஜனங்களை சேர்ப்பது, கட்டடங்களை கட்டுவது. நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்து 100 கோடியில் கட்டடம் கட்டு, 10,000 கோடியில் கட்டடம் கட்டுன்னு சொல்லலாம். அதற்கு இதுவா காலம்? நீங்கள் யோசிச்சு பார்த்து காலங்களை கணிச்சு பார்த்தீங்கன்னா இது நிச்சயமா கர்த்தர் பேசியிருக்க மாட்டார். நம்முடைய மன பிம்பத்தில் நமக்கு தோன்றும், அந்த பாஸ்டர் கட்டிட்டாரே, இந்த பாஸ்டர் கட்டிட்டாரே, நம்ம கட்டணும். சபைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கடைசி கால கடமை என்பது கடைசி கால எழுப்புதல் தான். இந்த கடைசி கால எழுப்புதலை பிறப்பிப்பது தான் உங்களுடைய வேலை. அது உங்க மூலம் இந்த கடைசி கால எழுப்புதல் உலகத்துக்கு வரணும். அந்த விளைச்சலை கொடுப்பது தான் உங்களுடைய இறுதி வேலை. அதை முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அதை முடிக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க, தனித்து இருப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற கடமைகள், அதில் மிக முக்கியமானது எழுப்புதல். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால், இந்த யூதர்கள் எல்லாம் முத்திரையிடப்பட்டு, இஸ்ரவேலர்கள் முத்திரையிடப்பட்ட பிறகு இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இதில் அது யார் யாருக்கு என்ன வேலை இருக்குது? இந்த விளைச்சலில் பிறந்த, எழுப்புதலில் பிறந்தவர்கள் உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் சாத்தானுடைய 7 வருஷ ஆட்சி காலத்திலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எழுப்புதலை பிறந்தவன் எழுப்புதலை பிறப்பித்தவனை விட பெரிய ஆளா இருப்பான். எழுப்புதலை பிறப்பிச்சாங்க பாருங்க, அவனை விட இந்த எழுப்புதலை பிறக்கிற ஆளுக்கு அந்த கடைசி, ஏன்னா அவங்க தான் இனிமே சாத்தானை நேருக்கு நேராக சந்திக்க போறாங்க. சாத்தானுடைய கையில முழு அதிகாரம் வர்றதுக்கு முன்னால நீங்க காணாம போயிருவீங்க. அதனால உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? அப்ப அவர்கள் நேரடியா சாத்தானை பார்க்க போறாங்க, தங்கள் கால்களின் கீழே அவன் நசுக்க போறாங்க, அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க போறாங்க, அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் சவாலா இருக்க போறாங்க. அப்ப அவர்களுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் கொடுத்தறியாத பலம், வல்லமை, ஞானம், அதிகாரம் போன்றவைகளை கொடுப்பார். அவர்களை வழிநடத்துகிற விதத்தையும் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்டதாக இருக்கும். அது இயற்கையில் நீங்க சொல்ல, எப்படி சாப்பிட்றாங்க தெரியாது, எப்படி தூங்குறாங்க தெரியாது, எங்க இருக்கிறாங்க தெரியாது. நம்ம வச்சிருக்கிற டிவைஸ், நம்ம கண்டுபிடிப்பதற்கு வைத்திருக்கிற எந்திரங்கள், எதை வச்சாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. எங்க இருக்கிறான், எங்க போறான்னு தெரியாது. ஆனா இருப்பாங்க பூமியில. இவர்களுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அப்ப அந்த கடைசி காலத்துல சாத்தான் என்ன செய்வான்னா, அந்த நம்ம கிடைச்ச அந்த 7 வருஷத்துல ஒருத்தரையும் விட்டுறக்கூடாது என்பதற்காக அவன் தீவிரமா எல்லாம் பயன்படுத்த முடியுமோ ஒரு மிரட்டலை கொடுக்கிறது. ஏன்னா உள்ள பதுங்கி இருக்கிறவங்க வெளியே வரணுமே. பூமியெல்லாம் ஒரு கொள்ளை நோய் வர்ற மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வந்தா பதுங்கி இருக்கிறவங்களாம் வெளியே வருவானே அப்படின்னு அதை செய்யலாம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. வசனத்தில் போட்டிருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில், ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி, அதாவது என்னுடைய பிரஜா உரிமையை, என்னுடைய பிரஜை என்கிற அடையாளத்தை ஒருவன் வாங்காவிட்டால் அவன் விற்கவும் வாங்கவும் முடியாது. அப்ப இந்த காலகட்டத்தில் எழுப்புதல பிறந்த அந்த எழுப்புதல் தலைமுறை ஆட்கள் இந்த 7 வருஷத்தை தாண்டணும். அந்த 7 வருஷத்துல கர்த்தர் இவர்களை எப்படி நடத்துவார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள். வேதத்துல எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முன்னுதாரணத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கவும் இல்லை, கடையில வாங்கவும் இல்லை. அவர் 40 வருஷம் வானத்தின் மன்னாவினால அவர்கள் பசியாறினார்கள். கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். யார்கிட்டையும் போய் கையேந்து நிக்கல. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவங்க கையில எதுவுமே இல்லை. பக்கத்துல ஒரு காரியம் வாங்கணும்னு சொன்னா கூட கடை இல்லை. அவங்க போன பாதையில, வனாந்திரமான பாதையில, அவர்கள் கையில பணமும் இல்லை, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது. ஆனால் ஒருவரும் சோர்ந்து போகல. அவர்களை கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல வழி நடத்தினார். அதே மாதிரி சம்பவம் இந்த 7 வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். பார்க்கத்தானே போறீங்க. கர்த்தர் ஏன் இந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்னா, இது மறுபடியும் நடக்க போகுது. அது மறுபடியும் வரப்போகுது, அதே மாதிரி வரப்போகுது. அந்த 7 வருஷத்துல இவன் சாப்பாடு போட வேண்டியதில்லை, இவன்கிட்ட போய் கையேந்த வேண்டியதில்லை, கவர்மெண்ட்ல போய் நீங்க எங்கேயும் நிற்க வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களை
வித்தியாசம் அவர்களை வழிநடத்த ஆரம்பிப்பார். அந்த எழுப்புதலில் பிறந்தவங்க சவாலாக இருப்பாங்க. அவர்களை வச்சு டிவைஸ் எல்லாம் வச்சு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. எப்படி டிவைஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க? ஒருவனுக்கு சிப்பு போட்டாச்சுன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவன் தான் வாங்கவே மாட்டானே. அவர்கள் மறைந்திருப்பார்கள், பதுங்கி இருப்பாங்க. அவர்கள் இவனுடைய எந்த உதவியையும் தயவையும் நாடமாட்டார்கள். தனிச்சிருக்குமாங்க, கர்த்தரோடு இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை நடத்துவார். சாத்தான் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டால் உடனே அணைச்சிருவாங்க. அதை அவ்வளோதான். இவரை யாரும் டச் பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் எழுப்புதல் முத்திரை தரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் அவங்கள கர்த்தர் விசேஷ விதமாய் பாதுகாப்பார். இந்த ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த 7 வருஷத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. தங்களை காத்துக்கொள்ள மாத்திரம் போராடிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, இந்த 7 வருஷத்தில் அதிருப்தி அடைகிற ஜனங்கள் இருக்காங்க பாருங்க. சாத்தானுடைய காரியத்தில் பேச முடியலைங்க, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியலன்னு யோசிக்கிறாங்கல்ல. இந்த ஜனங்கள் நடுவில் ரகசியமாய் பரம்பி அவர்களுக்கு இயேசுவை பற்றியும் அவருடைய வருகையை பற்றியும் தீவிரமாய் சொல்லி அவர்களை கர்த்தருடைய மந்தைக்குள்ளே சேர்த்துக்கிட்டே வருவாங்க, புறஜாதிகளுக்கு நடுவில். இதே நேரத்தில் இந்த 1,44,000 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரே, முத்திரை போட்டாரு. இந்த முத்திரை போடப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் யூதர்களுக்குள்ளே பரம்பி இந்த காலத்தில் யூதர்கள் என்ன செய்வாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சாத்தானுடைய அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சிக்கு துணையாக நிற்பாங்க. 3.5 வருஷம் அவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, இவர்தான் மேசியா. யார? அந்தி கிறிஸ்துவ. அவன் அதே மாதிரி மேசியா மாதிரியே பேசுவான். உங்களுக்கு இழந்து போன ஆலயத்தை, தேவாலயத்தை கட்டித்தருகிறேன் என்பான். அவர்களை தன்னுடைய கைப்பாவையா, ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய ஜனம் என்று பெயரிடப்பட்டது அல்லவா, முதல்ல இவனை ஜெயிச்சு என் ஜனம் என்று சொல்ல வைக்கணும். அதனால்தான் யூதர்கள் மேல விசேஷமா அவர்களை விடாம கைப்பிடித்து விட வேண்டும். அது கர்த்தரை நம்ம ஒரு வெற்றி கொள்வதற்கு சமம் என்று அவன் தீவிரமா யூதர்கள் மேல பட்சாதாபம் உள்ளவன் போல, அன்புள்ளவன் போல, அவர்கள் மேல் அக்கறைப்படுகிறவனை போல தங்களை காண்பித்து தன்னுடைய ஜனமாய் மாற்றுவதற்கு பிரயாசப்படுவான். அந்த காலத்துல இஸ்ரவேலர்களுக்கு தான் நடக்கும். அப்ப இவங்களை என்ன செய்வாங்கன்னா, இவனை மேசியா என்று நம்பி விடுவார்கள். மேசியா அப்படி நம்பிட்டு அவன் போடுற சட்டங்களை ஜனங்கள் நடுவில் அமல்படுத்துவதற்கும் அதை ரொம்ப கடுமையாக ஜனங்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இவர்கள் அவனுடைய ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. யூதர்கள் விசேஷமான ஜனங்கள், விசேஷமான அறிவும் ஞானமும் கொண்டவர்கள். அதனால தான் உலகத்தினுடைய பெரிய பெரிய இராணுவங்கள், வல்லரசுகளின் இராணுவத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கும், ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவர்கள் யூதர்களாக இருப்பாங்க. அப்ப இவர்களை சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் மூலம் டெக்னாலஜி, மருத்துவம் போன்ற காரியங்களை வச்சு தன்னுடைய ஆட்சிக்கு அவர்களை உறுதுணையாக நிற்கும்படிக்கும் ஜனங்கள் நடுவில் அதை தீவிரமாய் அமல்படுத்துவதற்கும் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிப்பான். இந்த நேரத்தில் இந்த 1,44,000 பேரை கர்த்தர் எழுப்பினாரே, இவர்களை கர்த்தர் சும்மா பாதுகாப்பதற்காக வைக்கல, இவர்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலே முத்திரை போட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு பாருங்க. நாம் நம்முடைய கர்த்தருடைய ஊழியக்காரருடைய நெற்றிகளிலே முத்திரையிட்டு தீரும் அளவும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த முத்திரையை போடணும். அந்த முத்திரையை போட்டவங்களை தேவன் தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்த போகிறார். அது சபை இருக்கிற வரைக்கும் இவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த இருண்ட காலம் வருதுல, உபத்திரவ காலம் கிளம்பிடுவான். அப்ப யூதர்கள் இந்த மாதிரியான சோரம் போவதை பார்க்கும்போது உடனே அவர்கள் நடுவில் போய் இவங்க தீவிரமா இவன் மேசியா அல்ல என்ற செய்தியை பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப எல்லா யூதரும் அவனை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. இல்ல, யூதர்களில் இருக்கிற தலைவர்கள், சேனை தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள், அதிகாரிகள், விஞ்ஞானிகள், வியாபாரிகள், இவன் தானே அவனை பின்பற்றுவான். வெகுஜன யூதர்கள் இருப்பாங்களே, அவங்ககிட்டலாம் போய் இல்லை இல்லை அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யூதர்கள் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பெரும்பான்மையான ஆட்கள், பலம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா இவனை மேசியா என்றே நம்பிடுவாங்க. ஏனால் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், நான் என் பிதாவினுடைய நாமத்திலே உங்களிடத்தில் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அவன்தான் இவன். தன்னுடைய சுயநாமத்திலே வருவான், நான் தான் உங்க மேசியா என்பான், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த யூதர்களும் அல்ல. யூதர்கள் இருக்கிற பெரிய ஆட்க, பலவான்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள், இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. நமக்கு தேவாலயம் கட்டித்தரேன்னு சொல்ற ஆசாரியர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. அவன் அதே மாதிரி 3.5 வருஷம் அவர்களோட இருந்து தேவாலயத்தை கட்டி கொடுத்துருவான். அந்த 3.5 வருஷ இடைவெளியில வெகுஜன யூதர்கள் இருக்கிறாங்களே, சாதாரண யூதர்கள்,
அவங்க நடுவில் இவனை நம்பாதீங்க, இவன் தேவனுக்கு எதிரானவன், இவன் மேசியா அல்ல என்ற செய்தியை இவங்க போய் அவர்கள் நடுவில் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவர்களையும் கூட முத்திரை போடப்பட்டவங்களை நீங்கள் தொட முடியாது. இவங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து இரத்த சாட்சியாக மறிப்பாங்க, அதற்கு நியமிக்கப்பட்டவங்க. மற்றவர்களை யாரும் தொட முடியாது. இவங்களும் அதே மாதிரி தான் எழுப்புதல் அடைந்த தேவனுடைய பிள்ளைகள் புறஜாதிகளுக்கு நடுவில் ஊழியம் செய்கிற மாதிரி இவர்கள் யூதர்களுக்கு நடுவில் ஊழியம் செய்வாங்க. எப்படி எழுப்புதலில் எழுப்பப்பட்டவர்கள் புறஜாதிகளுக்கு நடுவில் ஊழியம் செய்கிற மாதிரி இவங்க யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் ஊழியம் செய்வாங்க. எது உண்மை என்பதை விளக்கி காட்டுவாங்க. அதை கொஞ்சம் யூதர்கள் இங்கேயும் அங்கேயும் அப்படி ஏற்றுக்கொள்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் நம்பியும் நம்பாமலும் அப்படி இருக்கிற நேரத்தில் 3 வருஷ முடிவில் ஒரு சம்பவம் நடைபெறும். இதெல்லாம் வேதத்தில் போட்டிருக்கு. அதில் என்ன நடைபெறும் சொன்னால் 3 வருஷ முடிவில் எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிச்சிருவான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி செஞ்சிட்டார் ஐயா. அப்போ அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டையெல்லாம் நடந்து எருசலேம் தேவாலயத்தை கட்டின உடனே இவர்கள் உண்மையிலே அவன் வந்து மேசியா என்று நம்பி விடுவார்கள். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான்னா, தேவாலயத்தில் தேவன் போல் அமர்ந்து கொண்டு சிங்காசனத்தை போட்டு உட்கார்ந்து நான் தான் தேவன், என்னை ஆராதியுங்கள் என்பான். அப்போத்தான் யூதர்கள் அவனை விளங்கி கொள்வார்கள். ஏன்னா யூதர்களை பொறுத்த அளவில் மேசியா என்பவரும் ஆராதனைக்குரியவர் அல்ல. மேசியா என்பவர் தங்களை விடுவிக்க வந்தவர், அவ்வளவுதான். இயேசுவை கூட அவர்கள் மேசியா என்று ஏற்றுக்கொண்டால் கூட அவரை ஆராதிக்க மாட்டாங்க. அவங்க ஆராதனைக்குரியவர் பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். எங்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்களை விடுவிக்க வந்தவர் என்றுதான் அவர்கள் இன்னைக்கும் கருதுறாங்க. ஆனா இந்த மேசியா என்று தன்னை காட்டிக்கொண்டவன் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி போய் உட்கார்வான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆராதிக்கப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கு மேலும் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவாலயத்திலே தேவன் போல் அமர்ந்து அவன் தன்னை தேவனை போல காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று எழுது. அப்போ இவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. யாரு? இந்த யூதர்கள். ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி இவன் மேசியா அல்ல, யாரோ ஒரு கள்ளன் தன்னை ஆராதிக்கும்படி சொல்றான்னு சொல்லி அப்படியே அவனுக்கு எதிராக திரும்புவாங்க. அப்பத்தான் இந்த 1,44,000 பேர் ஊழியம் செஞ்சாங்க பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே அது வந்த உடனே இந்த 1,44,000 பேர் மறுபடியும் தீவிரமாக அந்த யூதர்களுக்கு நடுவில் போய் நாங்கள் சொன்ன கேட்டிங்களா, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்று அவர்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அநேக யூதர்களை அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவாங்க. அதுதான் அவருடைய ஊழியம். ஏன்னா யூதர்களையும் ஒரு பெருந்திரள் கூட்டம், இந்த 1,44,000 பேரை கொண்டு ஒரு பெருந்திரள் கூட்டம் மிச்சமா வைக்கப்படணும் இயேசு வரும்போது. இந்த யூதர்களை அப்படி விட்டுட்டா என்ன நடக்கும்? இந்த 1,44,000 பேர் வராம யூதர்களை விட்டுட்டா அவர்கள் எல்லாரோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு போய்விட்டால் இயேசு 1000 வருட அரசாட்சியை பூமியில ஸ்தாபிக்கும் போது அதுல யூத இனம் இல்லாமல் போயிரும். அப்ப கர்த்தர் முதல்ல எந்த இனத்தை தேர்வு செய்தாரோ, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரோ, அந்த இனமும் தம்முடைய ஆளுமையில மிச்சமா இருக்கணும் என்று கர்த்தர் விரும்பி அந்த கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்காகத்தான் யூதர்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் இந்த காரியங்களை செய்கிறாங்க. அப்போ இதில் இந்த 1,44,000 பேர் முத்திரையிடப்பட வேண்டியது அவசியம். எப்படிங்க முத்திரை போடுவாங்க? ஒரு கேள்வி வருதில்லை நமக்கு. எப்படி முத்திரை போடுவாங்க? ஒரு தேவதூதன் ஒவ்வொரு வீட்லையும் கதவை தட்டி வாயான்னு சொல்லி தலையில் முத்திரை போட்டு போவாரா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அதை அப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. இப்போ நீங்களும் நான் எப்படி முத்திரை போடப்பட்டோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட எப்படி முத்திரை போட்டாரு? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒருவருடைய ஊழியத்தில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆவியானவர் இறங்கி உங்களை முத்திரை போட்டார். அப்படித்தானே? ஒரு ஊழியக்காரர், ஒரு மனிதர் உங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னாரு, நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க, அவர் உங்களை எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, எப்படி பாவரிக்கை செய்யணும்னு சொன்னாரு. நீங்க அதை செய்த போது இயேசு உங்களை ரத்தத்தில் முத்திரை போட்டார். அதே ஆளு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்னாரு, அந்த முத்திரையின் அவசியத்தை பற்றி சொன்னாரு, உங்களை ஜெபிக்க வச்சார், நீங்க ஜெபிச்சீங்க, ஆவியானவர் முத்திரை போட்டார். அப்படித்தானே? அதே மாதிரி இந்த யூதர்களை முத்திரை போடுகிற தூதர்கள் முத்திரை கோலோடு இறங்கி வந்தாலும் அவர்கள் தானாய் போய் முத்திரை போட முடியாது. அந்த யூதர்களுக்கு ஒரு கூட்டம் ஊழியம் செய்யணும். யாரு ஊழியம் செய்யணும்? போய் ஊழியம் செஞ்சு அவர்களுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு அழைப்பு இருக்கிறது, அப்ப நீங்க இவரை ஏற்றுக்கொள்ளணும், இந்த காரியங்களை விளக்கி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அவங்களுக்கு அவருடைய கண்களை திறக்க ஊழியத்தை செய்யணும். ஊழியத்தை செய்யும்போது அதை நம்பி ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. அதை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த தூதன் அவருடைய தலையிலே முத்திரை போட்டுவார், நெத்தியில.
நமக்கு முத்திரை போட்டது அப்படித்தான். நீங்க என்ன தூங்கும் போது, இப்ப கர்த்தர் என்னை ஒரு ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தார். அது இன்னைக்குனே தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாரு. நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என்னை தேர்ந்தெடுத்திருப்பார். சரி, இவனை நம்ம இனி பிற்காலத்துல ஒரு ஊழியக்காரனா பயன்படுத்தணும் அப்படிங்கறக்காக அவரா எங்க வீட்டு கதவை தட்டி நான் தூங்கும் போது எழுப்பி என்னை அபிஷேகம் பண்ணவும் இல்லை, என்னுடைய நெற்றியில முத்திரை போடவும் இல்லை. அப்படித்தானே? அப்ப முத்திரை போடுவதற்கு தூதர்கள் தயாரா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரன் அது வேலை செய்யும் போது அதை அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த தூதன் அவனை முத்திரை போட முடியும். தாங்களாய் ஒரு காரியத்தை செயல்பட முடியாது என்பதை நீங்க புரியணும். அப்போ உங்களுக்கு என்ன புரியுது? இந்த கடைசி கால சபை இருக்குது பாருங்க. இந்த சபை எழுப்புதலை பிறப்பிப்பது மாத்திரமல்ல, யூதர்களின் எழுப்புதலுக்கும் இவர்கள் பயன்படுத்தப்படுவாங்க. கடைசி கால சபைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களே, அந்த ப்ராஜெக்டை நீங்க ரெண்டா பிரிக்கணும். ஒன்னு என்ன செய்வாங்கன்னா, சாதாரண ஜனங்கள் இவர்கள் நடுவில் ஒரு எழுப்புதல் வருவதற்கு இவர்கள் கிரியை செய்வாங்க. இன்னொரு கூட்டம் பேருக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை கொடுத்து யூதர்கள் நடுவில் அனுப்புவார், இஸ்ரவேலர்கள் நடுவில். அப்ப அவங்களுக்கு முத்திரை போடணும்னா அந்த முத்திரையை பெற வைப்பதற்கு ஒருவருடைய ஊழியம் தேவைப்படுதே. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் முத்திரை போடுவதற்கு ஒருவருடைய ஊழியம் தேவைப்பட்ட மாதிரி, அப்ப அதை செய்யறதுக்கும் சபையில ஒரு கூட்டம் சபையை கர்த்தர் பயன்படுத்துவார். இவர்கள் யூதர்களை டார்கெட் பண்ணி, இஸ்ரவேலர்களை டார்கெட் பண்ணி அவங்க நடுவில் போய் காரியம் இப்படியாக இருக்கிறது என்ற செய்தியை சொல்லுவாங்க. அதுக்கு பேரும் சுவிசேஷம் தான். அந்த சுவிசேஷம் என்னன்னா, உங்களுக்கும் கர்த்தருடைய ஆட்சியில பங்கு இருக்குது, உங்க இனத்துக்கும் தேவன் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சியில் ஒரு பங்கு வைத்திருக்கிறார் என்ற நற்செய்தியை சொல்லணும் அவங்களுக்கு. அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுல 1,44,000 பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் அதுல கணக்கு. அதை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? ஆனா நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும், அதை ஏற்றுக்கொண்டவர்கள 1,44,000 பேர் தீவிரமா அதை நம்புவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்டு காரியம் எப்படியா இருக்குதுன்னு சொல்லி ஆராய்வாங்க. அவர்களை கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து முத்திரை போடுவார். இப்போ முத்திரை போடுவது என்பது டைரக்டாலாம் நடந்துராது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தூதன் அப்படியே தெருவில் நின்று கொண்டு வா, யூதர்கள்லாம் வரிசையா போ, அதுல யார் யாரெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் தலையில முத்திரை போட அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு மனிதரை பயன்படுத்துவாங்க. அப்ப அதனாலதான் சொல்வது, இஸ்ரவேலுக்கு ஒரு ஊழியம், யூதர்களுக்கு ஒரு ஊழியம், அது உங்க மூலமா இருக்கிறது. அதை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் நிறைய காரியங்கள் ரோமருடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்துல சுவிசேஷம் என்பது யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வந்தது. ஆனா இந்த கடைசி காலத்துல ரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு புறஜாதிகள் வழியா வரும் என்று நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய செய்திகள் நானே யூடியூப்ல பேசி இருக்கிறேன். அது நீங்க போட்டு பாருங்க. கடைசி காலத்துல இந்த யூதர்களுக்கு வாழ்வு என்பதும் ரட்சிப்பு என்பதும் முத்திரை என்பதும் புறஜாதிகளான நம்மிடத்திலிருந்து போகுமா? அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப இந்த கடைசி கால சபைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு புதிய திட்டம் என்னன்னு கேட்டா, அவர்கள் எழுப்புதலை பிறப்பிக்கணும். அதே நேரத்தில் யூதர்களுக்கு நடுவில் முத்திரையிடப்பட வேண்டியவர்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவர்களை முத்திரைப்படும்படிக்கு வழி நடத்தணும். நீங்க 10 லட்சம் பேருக்கு சொன்னா கூட 1,44,000 பேரை தான் முத்திரை போட போறாங்க. அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதை சொல்லுவதற்கு கர்த்தர் சிலரை பயன்படுத்துவார். அப்ப இப்படி ஒரு அழைப்பு இருக்கு. அந்த 1,44,000 பேரை முத்திரை போட்டுருவாங்க. இவர்கள், நான் மறுபடியும் சொல்றேன், இவர்கள் முத்திரை வாங்கிட்டு நாங்கள் இயேசுதான் உண்மையான தெய்வம், நாங்கள் புரிந்து கொண்டோம், அப்படி இப்படின்னு சொல்லி அந்நிய பாஷெல்லாம் பேசி எல்லாம் பண்ணா கூட இவர்கள் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. இவர்கள் மிச்சமாய் வைக்கப்படுகிற ஜனங்கள் மீதமாக்கப்படுவாங்க. என்னதான் ஊழியம் செய்தால், நாங்கள் இப்பவே ஊழியம் செய்ய போறோம்னு புறப்பட்டா கூட கர்த்தருடைய ரகசிய வருகை என்பது சபைகளுக்கானது. அந்த சபை என்ற பதம் புறஜாதிகளுக்கானது. புறஜாதிகள் தானே ஏற்றுக்கொண்டாங்க, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே. அப்ப இந்த சபை என்ற அமைப்பில் இருக்கிறவங்கள தான், ஒருவேளை யூதர்கள்ல சில சபை இருக்குது, நல்ல சபையா, ஒருவேளை சபை என்று யார் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். இந்த முத்திரை போட்ட 1,44,000 பேரை ஒருத்தரை கூட கர்த்தரதுல எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்திலே வைக்க வேண்டும். அப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு நம்ம வாசித்த கேட்ட சம்பவத்துல நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த 2 ப்ராஜெக்ட் முடிச்ச உடனே ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது இந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்த கடைசி கால சபை இருக்கு பாருங்க, இந்த சபை அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும். அதைத்தான் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். வேதம் அதை குறித்து சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம்
4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சிலர் ரகசிய வருகை நம்புவதில்லை. சில ஆளுக்கு என்னன்னா பைபிளை போட்டிருக்கான்னு கேட்பாங்க. எழுப்புதல் பைபிளை போட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ரகசிய வருகை எங்கேயா போட்டிருக்கா? ரேப்சர்னு போட்டிருக்கா? ரேப்சர்னு அந்த பர்டிகுலர் வேர்டு போடல, அந்த ரேப்சருடைய குணாதிசயங்கள் அடங்கின சம்பவம் போட்டிருக்கு. எழுப்புதல் என்று அப்படி அந்த பேர் போடல, ஆனா எழுப்புதல் என்றால் என்ன நிகழ்ச்சியை குறிக்கும் அந்த நிகழ்ச்சியை பற்றி போட்டிருக்கு. அப்படித்தான் பார்க்கணும். சும்மா அந்த பரிசேய குணம் என்று சொல்வார்கள். பரிசேயர்கள் என்ன செய்வாங்கன்னா வார்த்தையில குற்றம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஏதாவது பேசினா நம்ம சொல்ற கண்டென்ட்டை விட்டுருவான். அது பரிசேய ஆவின்னே சொல்லுவாங்க. அந்த பரிசேயர்கள் என்ன செய்வாங்க, வார்த்தை பேசுறோம் பாருங்க, அந்த வார்த்தையை வச்சுட்டு வில்லங்கமா பேசுவான். ஏன் அப்படி சொன்னீங்களே, இது என்ன பைபிள் அப்படி போட்டிருக்கா, இயேசு இப்படி சொன்னாரா அப்படின்னு இப்படியே பேசிட்டே இருப்பான். அது பரிசேய ஆவி. எழுப்புதல் என்ற வார்த்தை டைரக்டா சொல்லப்படாவிட்டாலும் எழுப்புதல் என்று நீங்கள் எதை மையப்படுத்துகிறீர்களோ அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை அப்படின்னு போடப்பட்டிருந்தா அந்த ரகசிய வருகைங்கிற வார்த்தை நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் அது அதற்குண்டான சம்பவம் அது வேறு விதமான காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ரகசிய வருகை என்ற வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு திருடன் வருகிறதை போல என்னுடைய வருகை இருக்கும் என்கிறார். ஒரு கர்த்தர், ஒரு கடவுள், பரிசுத்தவான் ஒரு திருடனுடைய வருகை கூட தன்னுடைய வருகை ஒப்பிடுவாரா? திருடனுடைய வருகை எப்படி இருக்கும்? அது ரகசியமா இருக்கும். அவன் திருட போறது யாருக்குமே தெரியாது. அப்ப இதுவே நமக்கு என்ன சொல்லுதுன்னா கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கிறது என்று சொல்லுகிறது. சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகைலாம் கிடையாதுங்க, ஒரே வருகை தான். கர்த்தர் பூமிக்கு ஒரே முறைதான் இறங்கி வரும். உண்மைதான், இயேசு பூமிக்கு ஒரே முறைதான் இறங்கி வருவார். ஆனா இங்கே ரகசிய வருகையில கர்த்தர் பூமிக்கு இறங்கி வர மாட்டார். பாருங்க, மத்திய வானத்திலே நிற்பார். நாம தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்திலே அவரை சந்திப்போம். பூமியிலே மறுபடி இறங்கி வருவது நீங்க சொல்ற மாதிரி 2வது வருகை தான். ஆனா ரகசிய வருகையில கர்த்தர் மத்திய வானத்திலே நிற்கிறார். நாம் எல்லாம் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அங்க நம்ம அவரை சந்திக்கிறோம். அவர் பூமிக்கு வர போறதில்லை, நீங்க போறீங்க. ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல மீட் பண்றோம், அப்படியே கொண்டு போயிறார் ரகசியமா. அப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது ரகசியம், அவர் வருவதும் ரகசியம், நம்ம கொண்டு போகப்படும் காணாம போவதும் ரகசியம். அதனால்தான் அதுக்கு பேரு ரகசிய வருகை என்று நம்ம சொல்லுகிறோம். அப்ப இந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பரலோகத்தில் அதைத்தான் அங்க வேதம் சொல்லுது. இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் திரளான பேர் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பார்த்தீங்களா, அடுத்த சீன். இவங்களை எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. அவங்க போய் அங்கே நிற்கிறாங்க. இப்போ இதில் நம்ம இதை பார்த்துட்டோம்ல. அப்போ என்ன சம்பவம் நடக்கும்? இந்த விளைச்சலை பிறப்பித்த பிறகு 1,44,000 பேரை முத்திரை போடுறாங்க தூதர்கள்னு சொல்லி நீங்கள் கையை கட்டிட்டு இருக்க முடியாது. அதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. நீங்கள் அதையும் செய்து முடித்த பிறகு என்ன நடக்கும்னா அந்த காரியத்தை நிறைவேற்றி தீர்த்த சபை, கர்த்தர் பயன்படுத்தின ஊழியக்காரர்கள், இவங்கெல்லாம் வானத்தில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். அதைத்தான் வேதம் சொல்லுது. திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும். எல்லாருடைய காதிலும் கேட்காது, செய்து முடித்தவனுடைய காலில் தான் கேட்கும். செய்து முடித்தவன் தான் இந்த சத்தத்தை கேட்க முடியும். அந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் உங்களுக்கு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க, என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்ப்பீங்க. வானத்தில் ஒரு பெரிய கூட்டமாக ஜனங்கள் அப்படியே பறந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்ப்பீங்க. அதெல்லாம் யாருன்னு பார்த்தா கல்லறைகள் திறக்கப்பட்டு அதில் இருக்க மரித்தவர்கள், எல்லா மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்களும் அப்படி உயர்த்தப்பட்டு, யாரு? எல்லாரும் இல்லை, எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, அந்த கடைசி தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள், அந்த திட்டங்களை தங்களை இணைத்து கொண்டவர்கள், தங்களுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் நிறைவேற தங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுத்தவர்கள், அந்த சித்தம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் அவரோட கூட இருப்போம். அவர் அப்படியே எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவார். இதைத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்கிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நியமத்தையும்
ஓட்டத்தையும் சித்தத்தையும் அது நிச்சயம் நிறைவேற்றி முடித்திருக்கணும். சும்மாலாம் போயிட முடியாது அங்க. அதனால தான் நம்ம இதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், இவ்வளவு பாடுபடுகிறோம். இந்த காரியங்களை குறித்து அவர்கள் விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்னு. சாத்தான் ஒரு பக்கம் சபையை அதை உணர முடியாதபடிக்கு மயக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல நாம் இப்பொழுது விழித்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்கிறோம். இதுல கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். யாரெல்லாம் அவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு. எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவன், ஞானஸ்நானம் பெற்றவன், நீங்க சொன்னீங்களே 3 முத்திரை, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு அப்படியெல்லாம் இல்லை. 3 முத்திரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், 3 முத்திரையில அடையாளம் இடப்பட்டவங்க வருகையில போவதற்கான அந்த அடிப்படை உரிமையை பெற்றிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு பாஸ்போர்ட் எடுத்த மாதிரி, ஒரு விசா எடுத்த மாதிரி. ஆனா போகணும்னா ஒரு டிக்கெட் எடுக்கணும்ல. வெறும் பாஸ்போர்ட் இருக்குங்க, என்ன இந்த நாட்டுக்கு விடுங்கன்னா விடுவானா? விசா வந்து விட்டது விடுங்கன்னா விடுவானா? டிக்கெட் இருக்குல்ல. அது மாதிரி இந்த 3 முத்திரை வாங்கிட்டீங்கன்னா நீங்க போவதற்கான முதல் கட்ட தகுதியை பெறுகிறீர்கள். 2வது கட்ட தகுதி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் தான் போவீங்க. சிலர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாம வெறும் இந்த முத்திரைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு, நாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம், நாங்க ஒரு சபையில இருக்கிறோம், நாங்க பாருங்க அந்த மாதிரி ஆவியில நிரம்பி இருக்கிறோம், இரத்தத்திலே கழுவப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்னா போக மாட்டீங்க. இதெல்லாம் பாஸ்போர்ட் விசா மாதிரி. இதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. அது எங்கே பரிபூர்ணமாகிறதுனா உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அந்நாளில் அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்ப நான் சொல்லுவேன், வெறுமனே என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றான். அப்போ உங்களுடைய அழைப்பை, ஓட்டத்தை, அதை முழுமையாக்குவது தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அந்த சித்தத்தை செய்யறதுக்கு முன்னால இந்த அடையாளங்களையும் வாங்கியிருக்கணும். வெறும் டிக்கெட் வாங்கினாலும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட முடியாது, வெறும் பாஸ்போர்ட் விசா வாங்கினாலும் போயிட முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். அதை செஞ்சு முடிச்சா தான் நீங்க அந்த காரியத்தை பெற முடியும். அப்ப யாரெல்லாம் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னா, முதல் காரியம் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கள் வாழ்க்கை, ஓட்டம், சொல்லு, சிந்தனை, செயல் எல்லாமே கிறிஸ்துவுக்கு உட்பட்டதாகவே இருக்கும். அதை தாண்டி யோசிக்க மாட்டாங்க, அதை தாண்டி ஓட மாட்டாங்க. கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப அந்த ஆதி வார்த்தை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. அது இயேசு கிறிஸ்து வார்த்தை. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைக்குள் அடங்கின வாழ்க்கையாக இருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு அடங்கின வாழ்க்கையாக எடுக்கணும். அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையின்படியும் வசனத்தின்படியும் அமைத்து கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய சித்தத்தின்படி இயக்கப்படுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள். அப்படி இருந்து மரித்தவங்க இருக்காங்க பாருங்க, ஊழியம் செஞ்சு மரிச்சவங்க இருக்காங்கல்ல, அவர்கள்தான் அந்த ரகசிய வருகைக்கான உயிர்த்தெழுதல்ல உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை போதித்து ஊழியம் செய்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் என்று எண்ணப்படுவான். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியாம கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சவன் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அதை நம்ம நல்லா விளங்கிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அவங்க ஊழியம் கிறிஸ்துவுக்குள்ளான ஊழியம், அதாவது வார்த்தைக்குள்ளான ஊழியம். அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, அதாவது கர்த்தருடைய வசனத்துக்குள்ளான வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி ஊழியம் செஞ்சவங்க மரிச்சு போயிருப்பாங்களே அந்த காலத்துக்குள்ள. ஒரு 70 வயசாச்சு, 80 வயசு மரித்து போயிருப்பாங்களே, அவங்க எல்லாம் இப்போ அமைதியில் இருப்பாங்க, இளைப்பாறுதல் இருப்பாங்க, கல்லறை திறக்கப்பட்டு புறப்பட்டு போவாங்க. 2வது யார் போவாங்க வருகையிலன்னா, இந்த கடைசி கால சபை கர்த்தருடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிச்சிச்சு பாருங்க. அப்படி முடித்தவங்கள உயிரோடு இருப்பாங்கல்ல, போதகர்கள், பாஸ்டர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள் உயிரோடு இருப்பாங்க பாருங்க. இந்த எழுப்புதலை பிறப்பிச்சவங்க, யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவங்க, கடைசி கால எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சவங்க, அவர்கள் மரணம் அடையாமல் உயிரோடு இருப்பாங்கல்ல, அவர்கள் தங்கள் வேலையை முடிச்சதுனால கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டு போவார். இதுலையும் எல்லா கிறிஸ்தவனும் போயிட முடியாது. நீங்க சும்மா ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டோம், காணிக்கை போட்டுட்டோம், பாட்டு பாடிட்டோம், கைதட்டிட்டோம், அந்நிய பாஷை பேசினோம், அதெல்லாம் போயிட முடியாது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உடன் இருப்பவர்கள், இப்போ உயிரோடு இருப்பவர்கள்,
அவங்க எழும்புவாங்க. யார் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. யார் கைவிடப்படுவார்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்காதவர்கள். ஒன்று, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ மாட்டாங்க. அது பாவத்தையும் செய்து கொள்வது, சர்ச்சுக்கும் போவது, ஒரு காணிக்கையும் போடுவது, அப்புறம் திருட்டுத்தனமும் பண்ணுவது. எல்லாருக்கும் கேட்டால் பேர் கிறிஸ்தவ பேர் வச்சுருப்பாங்க. நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள், 7 தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை பேசி கொண்டிருப்பாங்க. இந்த சர்ச்சை எங்கள் தாத்தா கட்டினது, பாட்டி கட்டினது, நாங்கள் 4 தலைமுறை அந்த தூண்டில் தான் சாஞ்சு உட்கார்ந்துருப்போம், கமிட்டி வச்சுருப்போம், சண்டை போடுவோம். உங்களுக்கு பேர் உலகம் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று ஒத்துக்கொள்ளும். என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒத்துக்கொள்ள வேண்டியவர் ஒத்துக்கொள்ளணும். அப்போ இந்த சாதாரண கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ மாட்டாங்க. எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. இதில் ஒரு கால், அதில் ஒரு கால், சாத்தானுக்கும் சலாம், கர்த்தருக்கும் சலாம் என்று சொல்லி வாழ்கிற பேர் கிறிஸ்தவங்க இருப்பாங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள் வாழாமல் இருந்து மரித்தவர்கள், அப்படி மரணம் அடைந்தவர்கள் கைவிடப்பட்டுருவாங்க. கல்லறை திறக்குமே, அதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க கல்லறை மாத்திரம் திறக்கும், மிச்ச கல்லறை அப்படியே டம்முன்னு இருக்கும். அதெல்லாம் கைவிடப்பட்ட கல்லறை. மனிதர்கள் மாத்திரம் கைவிடப்படுவதில்லை, கல்லறைகளும் கைவிடப்படும். அதை தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். கல்லறை கைவிடப்பட்டுரும். போய் பார்த்தீங்கன்னா அப்படி போட்ட கல் போட்ட மாதிரியே இருக்கும். ஏன் பக்கத்தில் இருக்க கல்லறை உடஞ்சி கிடக்கே, பார்த்தா உடஞ்சி கிடந்த கல்லறை, திறந்திருக்கிற கல்லறை, பாக்கியம் உள்ள கல்லறை மூடி இருக்கு பாருங்க. இது கடைசி ஒரு நாள் திறக்கும், நியாய தீர்ப்புக்காக திறக்கும். அது ரெண்டாவது பாருங்க, யார் கைவிடப்படுவார்கள்? உயிருடன் இருந்து கிறிஸ்துவுக்குள் வாழாமலும் அவர் சித்தம் நிறைவேற்றாமலும் இருக்கிறவங்க. இவங்களா ஒரு பிளானை போடுறது, இவங்களா ஒரு தரிசனத்தை கிரியேட் பண்றது, அதை ஜனங்களுக்கு சொல்றது. கர்த்தர் பேசிட்டாரு, சொன்னதெல்லாம் நம்புறான்ல, உடனே கர்த்தர் பேசிட்டாரு, என்னை ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல தான் போகணும், நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்றது, ஜனங்களை வஞ்சிக்கிறது, ஊழியம் என்ற பெயரை காமிச்சு ஜனங்களை உலகத்தின் பிள்ளைகளா, கோபாக்கனின் பிள்ளைகளாக மாற்றுவது, இப்படிதான் செய்யறாங்கல்ல. அவர்கள் உயிரோடு இருப்பாங்கல்ல, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், அவர்கள் கூட இந்த பார்க்கலாம், என்னடா ஒரே சத்தமா இருக்கேன்னு பார்க்கலாம், ஆனா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். யாரெல்லாம் பூமியிலே மீதமாய் வைக்கப்படுவார்கள்? இந்த கைவிடப்பட்டவர்க்கா பாருங்க, அவன் நிலைமை ரொம்ப மோசம். ஆனா மீதமாய் வைக்கப்படுகிறவர்கள் பர்பஸா மீதமாக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த 7 வருஷம் முடிவில் இயேசு வரும்போது அவர்களும் ஆயத்தமாக இருந்து அவர்கள் மூலம் ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய கடைசி 2வது வருகையில் அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டவங்க யார் யாரெல்லாம் மிச்சமா வைக்கப்படுவாங்க? மிச்சமாய் வைக்கப்படுகிறவர்கள் வேற, கைவிடப்படுகிறவர்கள் வேற. இந்த மிச்சமாய் வைக்கப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விசேஷமாய் நடத்துவார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைக்கும் என்பது மாதிரி கவர்மெண்ட்டுக்கெல்லாம் போய் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த வரம் வல்லமை கொடுப்பார். ஆனால் அந்த கைவிடப்பட்டவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவன் என்ன செய்யணும்? கடைசியில் அவன் போய் இந்த அவர்களை அண்டித்தான் பிழைக்க வேண்டி இருக்கும். இவங்களுக்கு தான் இதெல்லாம், இந்த ஆசீர்வாதமெல்லாம் யாருக்கு? எழுப்புதலில் பிறந்தவங்களுக்கு. அதில் யார் யாரெல்லாம் மீதமாய் வைக்கப்படுவார்கள் என்றால், முத்திரையிடப்பட்ட இஸ்ரவேலர்கள். இதுக்கு முன்னால் பார்த்தோமே, 1,44,000 பேர். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள், கைவிடப்படவும் மாட்டார்கள், மீதமாய் வைக்கப்படுவாங்க. கர்த்தருடைய 2வது வருகைக்காக மீதமாய் வைக்கப்பட்டவர்கள். 2வது யாருன்னா, கடைசி கால எழுப்புதல்ல எழுப்பப்பட்டவர்கள். அவர்களை எழுப்பினவர்கள் போயிடுவாங்க, எழுப்பப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவர்கள் இந்த பூமியில மீதமாய் வைக்கப்படுவாங்க. அடுத்து 3வது யாருன்னா, இந்த முத்திரையிடப்பட்ட இஸ்ரவேலர்களின் ஊழியத்திலும் மீதமாய் வைக்கப்பட்டிருந்த அந்த எழுப்புதல்ல எழும்பினவருடைய ஊழியத்திலும் இந்த கடைசி 7 வருஷத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் மீதமா வைக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப இவர்களெல்லாம் சேர்ந்து இயேசு பகிரங்கம் வருகையில் வரும்போது அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். இதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்பதான் நம்ம அந்த முத்திரை போடுறது தானே பார்த்துருக்கிறோம். அந்த சம்பவத்துல இன்னும் பல பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இனி வருகிற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல விளக்கமா பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் இருக்கிறது. நீங்க இதெல்லாம் சும்மா பார்க்கறதோட கேட்கறதோட பிரமிக்கிறதோட நிற்காம கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள். ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.